சண்டே. நம்ம ஒரு சாங் பார்க்கலாமா? வாங்க போலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். நம்ம சாங் பார்த்தாச்சுல, நெக்ஸ்ட் மெசேஜ் கேட்குமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் கூட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது, அப்போ ஏதோ ஒரு பழைய காரியத்திலிருந்து ஒரு விஷயம் வந்து புதியதாக மாறணும் அப்படின்றத வந்து தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். இதுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்போ முதலாவது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, புது சிருஷ்டியா இருக்கணும். அதாவது நியூ கிரியேஷன். அதாவது இப்போ தேவன் வந்து எப்படி முதலா ஆதாம் ஏவாள உருவாக்கும் போது எப்படி அவர் சாயலாக எப்படி உருவாக்குனாரோ, அப்ப அந்த படைப்பு எப்படி இருந்ததோ அது போல நம்மளும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். இந்த நியூ கிரியேஷன் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம யோசிக்கணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது புது சிருஷ்டியா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நார்மலா வந்து நம்ம ஒரு இந்த வேர்ல்டு பிரகாரமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா, அவருடைய பிள்ளைய ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு ஆக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆக்டருடைய பிள்ளைகள வந்து ஆக்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல மாட்டோம். இதே ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த டாக்டருடைய பிள்ளைங்கள நம்ம டாக்டர்ன்னு சொல்ல மாட்டோம். அவங்க எப்படி தன்னுடைய வேலையில அவங்க படிச்சு இப்போ ஒரு டாக்டரா இருக்கிறாங்கன்னா, அவங்க டாக்டருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நம்மளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் நம்ம என்ன பண்ண முடியாது, போய் கூப்பிட முடியாது. ஏன்னா, அவர் டாக்டருக்கு படிக்கல. ஸோ, இப்போ ஒருத்தர் அந்த காரியங்கள போய் கற்று, அதுல தேர்ந்து, அப்படி இருந்தா மட்டும் தான் அவர டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியும். என் அப்பா டாக்டர் அப்படின்றதுக்காக நான் வந்து பையனையும் நான் டாக்டரா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஸோ, அதே காரியத்த தான் நம்ம இங்க பார்க்குறோம். நியூ கிரியேஷன் அப்படின்னு வரும்போது, நம்ம இயேசுவ சொந்த ரட்சகரா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது மாத்திரம் தான், நம்ம ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கிறிஸ்டியன்ஸா நான் பிறக்கும்போதே நான் ஒரு கிறிஸ்தவளா நான் இருக்கிறதுனால, என்ன வந்து ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்லிக்கொள்ள முடியாது. இந்த உலகம் சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்கு உள்ள பிறந்தாதான், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எனக்குள்ள இருந்தா மாத்திரம் தான், என்னால வந்து ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஏன்னா, இதுக்கு எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 20:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வசனத்துல பார்க்கும்போது நம்ம நோவாவை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, நோவா வந்து எவ்வளவு நீதிமானா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தானியேல பார்க்கும்போது தானியேலும் எப்படி தேவனுக்காக தன்னையே அர்ப்பணிச்சு தேவனை தொழுது கொண்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். யோபுவும் தேவனுக்காக உத்தமமாய் சன்மார்க்கமாய் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நோவாவும் யோபு தானியேல் இவங்க 3 பேரையுமே ஒப்பிட்டு தேவன் சொல்றாரு, இவங்க 3 பேரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்களே அல்லாமல், அதாவது அவங்க செய்யற நீதி அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, அவங்களுடைய அப்பா செஞ்ச ஒரு நீதி வந்து பிள்ளைகளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இந்த இடத்துல சொல்லல. அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு, குமாரனை ஆகிலும் குமாரத்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ கடவுள் வந்து ஏசப்பா இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு, தங்களுடைய அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தங்களுடைய ஆத்துமாக்களை தப்புவிப்பார்களே ஆகில், அதாவது தப்புவிப்பார்களே அல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அப்ப என்னுடைய ஆத்துமாவை நான் தான் தப்புவிக்கணும். அதுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வழியை வந்து நான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அப்போ நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் பிறந்தவளா நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நீதியின் நிமித்தமா தான் நான் வந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, அப்போ எனக்கு தேவன் வந்து ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது படைப்பா எப்படி ஆதாம் ஏவாள படைக்கும்போது ஒரு புது சிருஷ்டியா உண்டாக்குனாரோ, அந்த ஒரு சாயல் எனக்குள்ளாக வரும் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்போ முதல்ல நான் கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்த புது சிருஷ்டியா மாறுறேன் அப்படின்றத இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம் நியூ ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம். அதாவது நான் புது கிரியேஷனா மாறிடுறேன். அந்த நியூ கிரியேஷனுக்கு அடுத்தது நியூ ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, புது அடையாளம் எனக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய அடையாளங்களை நான் எப்படி வெளிப்படுத்துறேன், கிறிஸ்துவை நான் எப்படி வெளிப்படுத்துறேன் அப்படின்றது வந்து
இதன் மூலமா நம்ம வந்து இந்த உலகத்துக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்துல இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ இந்த வார்த்தை எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவன் வந்து நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த அடையாளத்தை நம்மளுக்கு வந்து கொடுக்கிறாரு. இந்த அடையாளங்கள் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். நம்ம வந்து மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? தேவனை வந்து தேடணும். அதுக்கு அடுத்ததா ஏசு எப்படி மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்தினாரோ அதே போல நாமளும் என்ன பண்ணணும்? மற்றவர்களிடத்துல நம்மளுடைய கூட வேலை செய்யற ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய நெய்பர்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நம்ம இயேசுவை போல நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு செலுத்துறவங்களா இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம பரிசுத்தமா வாழணும். ஏசு எப்படி இந்த உலகத்துல பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டிட்டு போனாரோ அதே போல நாமளும் இயேசுவை போல பரிசுத்தமா வாழணும். அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல மன்னிக்கணும். நிறைய நேரங்கள்ல ஒருத்தர் செய்த தப்ப வந்து நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம மனசு வந்து ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? நம்ம பரமண்டல ஜெபத்துல கூட நம்ம அடிக்கடி நம்ம சொல்றோம் இல்லையா? ஒருவருக்கு விரோதமா நான் செய்யற குற்றத்தை நான் மன்னிக்கிறது போல எனக்கு மன்னிங்க. அப்ப நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏசு கிறிஸ்துவ போல நம்ம மற்றவர்களுக்கு மன்னித்தாதான் நம்மளுடைய பாவங்களை ஏசப்பா என்ன பண்ணுவாரு? மன்னிப்பாரு. அடுத்தது பிதாவுடைய சித்தத்தை நம்ம செய்யணும். பிதா எப்படி, அதாவது அவரு வந்து இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது அவர் வந்து ஒரு சித்தத்தை செய்யும்படியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தாரோ அதே போல நம்மளுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் வந்து ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம அந்த சித்தம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொண்டு அந்த சித்தத்தை செய்து முடிக்கணும். அதே போல தேவனோடு கூட நம்ம வந்து ஐக்கியமா இருக்கணும். இப்போ நம்ம புது சிருஷ்டியா மாறின பிறகு நம்மளுக்குள்ள இருக்கிறதான இந்த புது அடையாளம், இந்த நியூ ஐடென்டிட்டி மற்றவர்களுக்கும் நம்ம தெரியணும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய சாந்த குணம், இப்போ நான் வந்து ஒரு புது சிருஷ்டியா மாறிட்டேன், என்னுடைய பழைய குணாதிசயங்கள் எதுவுமே மாறல, நான் இன்னமும் அப்படியே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்மள வந்து இந்த உலக பிரகாரமா யாருமே வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இவங்க கிட்ட வந்து இந்த ஒரு சேஞ்சஸ் இருந்தா மாத்திரம்தான் இயேசுவை போல நம்மள வந்து இங்க வெளிப்படுத்தினாதான் அப்போ வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா? ஓ, இவங்க முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்ப இப்படி மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட நம்புவாங்க இல்லையா? அப்போ இந்த புது அடையாளம் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தபடியா நியூ கோல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் நியூ கிரியேஷன், செகண்ட் நம்ம பார்த்தது நியூ ஐடென்டிட்டி, இப்போ தேர்ட் நம்ம பார்க்க போறது நியூ கோல். இப்போ இந்த வசனத்தின் படியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இலக்கு கண்டிப்பா தேவன் வந்து கொடுத்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்? பயணிக்கணும். அதாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. இந்த வசனம் என்ன சொல்லுது? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, அதாவது இந்த சரீரத்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நம்மளுக்காக தேவன் வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சோ நம்மளுடைய இலக்கு எதுவா இருக்கணும்? இந்த நியூ கோல் டுவர்ட்ஸ் காட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கடவுளை நோக்கி இருக்கணும், பரலோகத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து பரிசுத்தமா வாழணும், அப்படிதான் நம்ம அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம பரிசுத்தமா வாழணும்னா அதுக்கு யார் நம்மளுக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு,
இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்ப ஆவி என்னும் அச்சாரத்தை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம வந்து பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா ஆவியானவருடைய துணை கொண்டு மாத்திரம்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பரிசுத்தமா வாழ முடியும். அப்படி பரிசுத்தமா நம்ம வாழ்ந்தாதான் இந்த பூமிக்குரிய இந்த கூடாரத்தை விட்டு நம்ம பரலோகத்துக்கு நம்மளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நித்திய வீட்டுக்கு நம்ம போக முடியும். அப்படி அதை மட்டும் நம்மளுடைய குறிக்கோளா வச்சிருக்க கூடாது. இந்த உலகத்துல வாழும் போதோ நம்ம ஒரு சில காரியங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இலக்கா வைத்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காகவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த உலகத்துல நம்ம எப்படியெல்லாம் வாழறோம், எப்படியெல்லாம் தேவனை பிரதிபலிக்கிறோம், எப்படியெல்லாம் தேவனுக்காக சில காரியங்களை நம்ம செய்யறோம், அதை பொறுத்துதான் நம்ம நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம வந்து வெளிப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து விரும்புகிறார். அப்ப அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நம்ம வந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த உலகத்துல நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வந்து செய்யணும். ஓகேவா? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்துல எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கு. சோ தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திறப்பில நிற்கிறதுக்கு சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். அப்ப தேவன் என்ன பண்றாரு, இந்த பூமியில ஒரு மனுஷனை தேடுறாரு. எதுக்காக தேடுறாருன்னா இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நம்மள வந்து தேவன் வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். யாராச்சும் ஒருத்தராச்சு என்னுடைய வார்த்தைகளை சுமந்து சொல்ல மாட்டாங்களா, அழிவு நேரா போயிட்டு இருக்க இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காக என்னை பத்தி வந்து மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஒவ்வொருவரையா நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய முகத்தை இந்த உலகத்துக்கு நேரா நம்ம திருப்பிட்டு இருக்கோம். டிவி பார்த்துட்டு இருக்கோம், செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த உலகத்துல நடக்கிற அழிவுகளை கேட்டோம், அதை வந்து அந்த நிமிஷம் மாத்திரம் பேசிட்டு வேதனைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மறந்துட்டு போயிடுறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கறது என்ன, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்புல நின்னு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா அவர் தேடுறாரு, ஒருத்தரை கூட காணோம். அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோமா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒருத்தரா நம்ம வந்து இன்னைக்கு நின்னு திறப்பில நின்னு ஜெபிக்கிறதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை நம்ம அடையணும்னு சொன்னா முதலாவது இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா மாறணும். அது நம்மளுடைய இந்த பூமிக்குரிய இலக்கா இருக்கணும். அடுத்தது எசேக்கியேல் 38:7 சொல்லப்பட்டிருக்கு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தபடியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆயத்தப்படணும். ஏன்னா புது சிருஷ்டியா மாறி இருக்கோம், புது அடையாளமா மாறி இருக்கோம் தேவனை வெளிப்படுத்துவதற்காக. அடுத்தது நம்மளுடைய இலக்கு பரலோகத்துக்கு போவதற்காக இருக்கு. அந்த இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆயத்தப்பட்ட மாத்திரம் போதாது, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைய நாம மாத்திரம் பெற்றுக்கொண்டு நாம மட்டும் பரலோகத்துக்கு போகணும்ன்றது தேவனுடைய விருப்பமே கிடையவே கிடையாது. ஏன்னா தேவன் விரும்புகிறது நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்திட்டு அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ காவலாளனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து விரும்புறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பூமிக்குரிய இலக்குகளையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய இந்த ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளணும். தேசத்திற்காக திறப்புல நிற்கவும் நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்மளையும் ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம நெய்பர்ஸா இருந்தாலும் சரி, நிறையங்களை நம்ம வந்து இவங்களை விட மற்றவர்களுக்கு சொல்லுவோமே தவிர நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள்ல வெட்கப்படுறோம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். இந்த பூமிக்குரிய இலக்கையும் நம்ம அடையணும், பரலோகத்துக்குரிய போறதுக்கான அந்த இலக்கையும் நம்ம வந்து அடையணும். சோ இன்னைக்கு இந்த வார்த்தையின் பிரகாரமாக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்ட பிரகாரமாக
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி நாம செய்யற இந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது இந்த 2 கொரிந்தியர் 5:17 படி பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் புதியவைகளாய் மாறும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. அப்படி தேவன் நம்மளை மாற்றும்படியாய் தேவனும் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அருமையான இந்த கர்த்தாவே இயேசுப்பா நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த ஓய்வு நாளில கூட கர்த்தாவே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியா நீர் பாராட்டின இந்த கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய தயவிற்காக, உடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இன்றைய தினத்திலே நாங்கள் தியானித்த இந்த வார்த்தையின் பிரகாரமாக சுவாமி அப்பா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாங்கள் வாசிக்கிற விதமாய் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான கர்த்தாவே இயேசுப்பா பழைய காரியங்கள், பழைய பாவங்கள் அப்பா எல்லாவற்றையும் கர்த்தாவை ஒரு விசையாய் நீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவை இப்போ ஒரு புது கர்த்தாவே இயேசுப்பா காரியமாக நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தந்து கர்த்தாவை உமக்குள்ளாய் நாங்கள் வாழ்ந்து சுகிக்கும்படியா ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த 3 காரியங்களை கர்த்தாவை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளவும் கிருபை பாராட்டுங்க அப்பா. நாங்கள் புது சிருஷ்டியா இருக்கவும் ஆண்டவரே உங்களுடைய கர்த்தாவே நீங்க சிருஷ்டிக்கப்பட்டதான நோக்கத்தை கர்த்தாவே ஒரு புது அடையாளத்தை நாங்கள் காட்டுகிறவர்களாக இருக்குவோம் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கையில இந்த புதிய இலக்குகளை கர்த்தாவே நாங்கள் அடையத்தக்கதான ஒரு கிருபையும் கர்த்தாவே நீங்க தந்தரல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு கூட்டத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமென்.